உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரீகபா சந்தரபானி கரமந்தியானமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபை உள்ளவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கம் உள்ளவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தயை உள்ளவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதமானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவமானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாது ஒலியில் வாசம் பண்ணுகிறவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மரணத்தை ஜெயித்தவராக பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போயிருக்கிறவராய் இருக்கிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொண்டு அந்த நாமத்தை நான் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாது ஒலியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் எங்களை பாதுகாத்து நடத்தி வருகிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பின் பரலோகத்தின் தேவனே, உம்முடைய கிருபையுள்ள நாமம் எத்தனை மகிமையானது, எத்தனை வல்லமை உள்ளது என்பதை அறிந்து உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, மகிமையின் தேவனே, உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களை செய்கிற தேவனே, உம்முடைய உன்னதமான உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவங்களையும் மகிமையானவைகளையும் எங்களுக்காக செய்கிற தேவனே, உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதங்களின் நாயகராக விளங்குகிறவரே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனாகிய உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாது ஒலியில் வாசம் பண்ணுகிறவராகிய உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளை உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நிறைவோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் மீறுதல்களையும் என் பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அக்கிரமங்களையும் என் பாவங்களையும் முதுகுக்கு பின்பாக எரிந்து போட்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமா என் பாவங்களை விலக்கினவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி எங்களை ரட்சித்தவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிறைந்த நாமத்தை நான் தொழுது கொள்ளுகிறேன், துதிக்கிறேன். அதிசயமான தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, உம்முடைய இரக்கத்துக்காக உம்முடைய தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா, நீர் ஒருவரே எங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையின் தேவனாக மகத்துவங்களின் தேவனாக இருந்து கிருபையாக நீர் நடத்தி வருகிற விதங்களை நினைக்கும் போது என் உள்ளம் மகிழ்ச்சியினாலே பொங்கும்படிக்கு இந்த கிருபையை என் மேல் விளங்க பண்ணுகிற உம்முடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், துதி உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த நாமத்தை நான் வாழ்த்தி வணங்குகிறேன். ஆண்டவரே, கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே.
நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சேர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்பின் ஜெயதோனியோட பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்பின் ஜெயதோனியோட பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவியாத்துமாவும் தேகம் யாவுமின் தொண்டு செய்திடுவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவுமின் ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான்
ஏற்றி மகிழ்ந்திடும். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தியானம், எங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள், ஆண்டவரே என் இருதயத்தின் வார்த்தைகளும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிரீதியா இருப்பதாக. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வணங்கி வாழ்த்து இந்த ஜெபத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்கிறேன். இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கு அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் இந்த காரியத்தில் பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருந்தது என்றார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக வந்திருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு வைத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் கூட எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் தங்கள் மாம்ச பலனை, தங்களுடைய சொந்த பலனை நம்புகிறார்கள். மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? சங்கீதம் 118 நாம் வாசிக்கும் போது அங்கே ஆவியானவர் சங்கீதக்காரனை கொண்டு தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறதை, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லுகிறது. மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அதே 2வது அந்த 9வது வசனத்துல பாருங்க, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பதுதான் நலம்.
கர்த்தர் பேரிலே பற்றுதலா இருப்பதுதான் நலம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காம நம்முடைய புயபலம் என்றால் ஷோல்டர், நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது, எனக்கு இவ்வளவு வருமானம் வருது, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, நான் என் பாட்டுக்கு வாழ்வேன், என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது என்று சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் தான் புயபலத்தை காட்டுகிறது, மாம்ச பலத்தை காட்டுகிறது, தன்னுடைய சொந்த பலத்தை காட்டுகிறது. இப்படிப்பட்ட பலத்தை கொண்டு கர்த்தரை விட்டு யாரெல்லாம் விலகுகிறார்களோ, பின்மாற்றம் அடைகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நம்முடைய சாபங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து கொண்டார் என்று கலாத்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனமா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய புயபலத்தை நாம் நம்பி வாழக்கூடாது, நம்முடைய மாம்ச பலத்தை நம்பி வாழக்கூடாது என்று நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார் என்று சொல்லுகிறது. அதற்கு ஆதாரமாக வேதத்திலே நாம் படிக்க முடியும். உபாகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணி. இயேசு கிறிஸ்து சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அது என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22, 23 நாம் வாசிக்கையிலே அங்கே நமக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் இருக்கிறது. என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 19, 20, 20. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டபடியினால் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியிருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அந்த வசனமா மத்தேயு 5:17 இல்லையா? இல்ல, 8:17 படி. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
நம்முடைய நோய்களை சுமந்து நம்முடைய துக்கங்களை சுமந்து எல்லாவற்றுக்காக சிலுவையில பலியாகி நம்முடைய சாபங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி விட்டார். ஆனபடியினாலே நாம் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைத்து நமக்கு இருக்கிற எல்லாவற்றின் மேலும் நம்பிக்கை வைத்து நம்முடைய புயபலத்தை நமக்கு பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன்தான் சபிக்கப்பட்டவன். விலகாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்படியானால் அவர்கள் யார்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்கள். கர்த்தர் மேல யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்களோ அவர்கள் சாபம் ஏற்கனவே முறியடிக்கப்பட்டு விட்டது. அவருடைய சாபம் ஏற்கனவே முறிந்து விட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டபடியினால், நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டபடியினால் ஒரு நாளும் நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய வருமானத்தை, நம்முடைய சரீரத்தை நாம் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. மூக்கில் இருக்கிற மூச்சு எப்ப நிக்கும்னு தெரியாது. மூச்சு நின்று போன பிறகு எத்தனை ஆக்சிஜன் பம்பு வச்சாலும், வென்டிலேட்டர்ல கொண்டு போய் வச்சாலும் மூச்சு இருந்தாதான் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. நுரையீரல ஒரு சின்ன பாதிப்பு வந்தாலும் நம்முடைய சரீரம் முழுவதுக்கும் பாதிப்பு வரும். ஆகவே பழுதற்ற பலியாக இயேசு தம்மை தாமே நமக்காக ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுத்தது போல நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டார் என்று எண்ணி சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளை நாம் கர்த்தரிடத்தில நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் இப்பொழுது சில வார்த்தைகளை கொண்டு சிந்தித்து செபிக்கலாம். முதலாவதாக சங்கீதம் 4:5 இப்படியாய் சொல்லுகிறது: நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருங்கள். அடுத்து, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இது ஜெபம். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்காண்டி வாசிக்கிறேன். சொல்லுங்க, படிங்க. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? ஏன் அந்த மாதிரி கேட்கறீங்க? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? அநேகர் இருக்கிறாங்களா? எனக்கு நன்மையை காண்பிக்கிறவங்க யாரு? முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தி. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய நாமத்தை நம்பி வாழுகிற வேளையில நமக்கு தேவன் அநேக நன்மைகளை கொடுத்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அநேக நேரங்களிலே நம்ம முறுமுறுக்கிறோம், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார்? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்திலே ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார், முறுமுறுத்தார்கள். காடைகளை கொடுத்தார், முறுமுறுத்தார்கள். இப்படி திரும்ப திரும்ப அவங்க எகிப்துக்கு தான் போனாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் எகிப்துக்கு போகிறார்கள். அங்க இருந்தால் தேவல, அங்க இருந்தால் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, முன்ன வாழ்க்கை இந்த எப்படிப்பட்ட தெரியுமா, நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு சொல்லுவாங்க. அதே இல்லை. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நீ வாழும்போது கர்த்தர் உனக்கு நன்மையை நிச்சயமாய் காண்பிப்பார்.
உங்களுக்கு நல்ல அன்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் காண்பிப்பார். கர்த்தர் மேல மாத்திரம்தான் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். இரண்டாவதாக யோபு 13:15 இப்படியாய் சொல்லுகிறது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். என்ன ஒரு கான்பிடென்ட் பாருங்க. என்ன கேட்டீங்கன்னா இதுதான் அச்சீவ்மெண்ட், இதுதான் சாதிக்கிறது. உடம்பு முழுவதுமா பருக்கள் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, அவன் ஓட்டால சுரண்டி கொள்ளுகிறான், என்னென்னவோ நடக்குது. ஆனாலும் அவன் சொல்ற வார்த்தை, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். காரணம், இந்த உலக வாழ்க்கையில மாம்சத்தை கொல்லுகிற வியாதிக்கு பயப்படாமல், மாம்சத்தை அழிக்கக்கூடிய, சரீரத்தை அழிக்கக்கூடிய நோவுகளுக்கு பயப்படாமல், சரீரத்திலே கேடு உண்டாக்கி நம்மை பலவீனப்படுத்துகிற சகலவிதமான வியாதிகளுக்கும் பயப்படாமல், தனக்கு வரப்போகிற நித்திய வாழ்வை நினைத்து, தனக்கு வரப்போகிற நித்திய ஜீவ வாழ்வை நினைத்து கர்த்தரை நம்பி வாழுகிற அந்த அனுபவம் தான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த அச்சீவ்மெண்ட் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த அச்சீவ்மெண்ட் நமக்கு எல்லாருக்கும் தேவை, புரிந்து கொள்ளணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் மேலே மாத்திர நம்பிக்கை வைப்போம், ஒரு சாதனை படைப்போம். பலவீனங்கள் வரும், நோவுகள் வரும், நடக்கவே முடியாது போகிற சூழ்நிலைகள் வந்தாலும், இது மாம்சம் முதலானவைகள் அழுகி போனாலும் என் சரீரத்திலே இருந்து என் கண்களோடு என் இயேசுவை பார்ப்பேன் என்று தைரியமாய் சொல்லுகிறார். அவர் பூமியின் மேலே வந்து நிற்பார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை சீக்கிரமாய் இருக்கிறபடியினால் அவர் மேலே நாம் நம்பிக்கை வைத்து திடமனதாய் இருப்போம். அதான் ஆபகுக்கு சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, போனாலும் 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 என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. சந்திரனும் சூரியனும் உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் 3ஆம் அதிகாரம் 19வது வசனமா பாரு. அத்திமரம் 17 தான் நான் சொன்னேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வயிற்று பசியை ஆற்றக்கூடிய, ஹீமோகுளோபினை டெவலப் பண்ணக்கூடிய திராட்சை ரசம், திராட்சை பலன் அற்று போனாலும், உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்திலே இருந்து வரக்கூடிய அத்தனை பலன்களும் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், எனக்கு இருக்கிற வயல்கள் எல்லாம் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், எனக்கு இருக்கிற கிடையிலே ஆட்டு மந்தைகள் ஒண்ணு கூட இல்லாம போயிட்டாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், எனக்கு பால் கறக்கிற மாடுகள் இல்லாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்கால்கள் போல, அவர் என் கால்களை கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நாம் நம்புகிற ஆண்டவர் நம்மை உயரமான ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். ஆகவே இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, போனாலும் போனாலும் என்று ஆபுக்கு சொல்லுகிறார். ஆனால் நம்மளை எடுத்துக்கொள்ளுங்க, வந்தாலும் 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 நம்முடைய முகத்துல ஒரு மலர்ச்சி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. அவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லை. ஆனா அவர் சொல்றார், எல்லாம் போனாலும் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இரு.
இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய அச்சீவ்மெண்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் என்னுடைய பலன் என்று நெகேமியா 10:8 சொல்றார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன், கர்த்தரின் பலன், அவரின் சங்கீதம், என் கீதம், ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். நெகேமியா 8:10 கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இருப்பதுதான் நமக்கு பலன். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுபானத்தை குடித்து ஆமா, இவன் மதுபானம் குடிக்க போற, மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள், ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். என்னன்னு தெரியல, என் பொண்ணு காலைல மதுபானம் மேல ஆசை வந்துட்டு. வசனத்தை கரெக்டா படிக்கணும், ஒரே ஒரு எழுத்து மாறினாலும் தப்பாயிடும், பொருளே மாறிடும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 37:5 அப்படித்தான் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் தைரியமா சொல்றேன், உங்களுடைய காரியங்கள் எதெல்லாம் வாய்க்கலையோ என்னைக்கு நம்பிக்கை வை, இப்ப நம்பிக்கை வைங்க. ஜஸ்ட் பிலீவ் நவ். இப்போ விசுவாசி, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நிச்சயமாக உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழும்போது தேவன் நமக்கு மேன்மையான மகிமையான காரியங்களை செய்கிறார். நீதிமொழிகள் 3:5 வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இப்ப 3-4 வாசி. அதனால் தேவனுடைய பார்வையிலும் 3-4 அப்படின்னா 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் 4வது வசனம். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு, நீ அவைகளை கழுத்திலே பூண்டு, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி, அவைகளை உன் இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும், அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். ஆமென். ஆகவே கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் விசுவாசித்து வாழும்போது நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டு விலகாதபடிக்கு, சாபத்திற்குள்ளானவர்களா இல்லாதபடிக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்போம். செப்பனியா 3:12 இப்படியாக ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை நீதியாக வைப்பேன், மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தின் மேல நம்பிக்கையாய் இருப்பார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அழகா சொல்றாரு. 20-21 வாசிக்கும் போது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே
ஆகவே இந்த காலை வேளையில எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை கர்த்தராக இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய மகிமையை நம்முடைய பலனாக கொண்டு கர்த்தருடைய கிருபையை அவருடைய சத்தியத்தை நமக்கு தூணும் அரணுமாக கொண்டு நாம் வாழும்போது எல்லா சாபங்கள் முறிந்து விழுகிறது. ஆகவே மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைத்து தன் புய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நிறைய பேரு கர்த்தரை விட்டு விலகுகிறார்கள். ஆனாலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நமக்கு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருங்க. உங்கள் காரியங்கள்லாம் வாய்க்கும். ஒருபோதும் நீங்க தோல்வி அடைவதில்லை. ஒருபோதும் நீங்க ஏமாந்து போவதும் இல்லை, வஞ்சிக்கப்படுவதும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்காக உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். எதை முடித்தார்? சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மேகம் போன்ற இப்படிப்பட்ட திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிறபடியினால் நம்பிக்கையை இழக்க வைக்கிற பாரமான யாவற்றை, நம்முடைய நம்பிக்கையை கேலி கூத்தாக்குகிற எல்லா கிரியைகளையும், நம்முடைய நம்பிக்கையை நம்மை விட்டு நீக்கும்படிக்கு போராடுகிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளால் வருகிற எல்லாவற்றையும் தள்ளு, புஷ் என்று சொல்லுகிறது. தள்ளிவிட்டு விசுவாசத்தை, நம்பிக்கையை துவக்கி இருக்கிறார், முடிக்கிறவராயிருக்கிறார். இயேசுவை நோக்கி நாம பொறுமையோடு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அச்சீவ்மெண்டா இருக்கணும். இந்த காலை வேளையில நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தரை சார்ந்து கொள்ள, ஊழியக்காரர்களாகி எங்களுக்கும் ஜெபம் பண்ணுங்க. நாங்க கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய அனுகூலமான கிருபையினாலே கடந்த 45 ஆண்டுகளாக அவரை தான் நம்பி இருக்கிறேன், அவரை தான் சார்ந்து இருக்கிறேன். ஒரு மனுஷனையும் நான் சார்ந்து இருக்கிறதில்லை. என்னுடைய பலத்தை நான் ஒரு நாளும் நம்பினதில்லை. என்னுடைய வழிமுறைகளை ஒரு நாளும் நான் சார்ந்து கொண்டதில்லை. கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார், அதை பிரசித்திப்படுத்துகிறேன். முதலாவது என் உணர்வுகளுக்கு, என்னுடைய விருப்பங்களுக்கு, என்னுடைய மனசுக்கு அதை பிரசித்திப்படுத்தி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கி கொண்டுதான் அடுத்தவர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி இந்த வார்த்தைகளை நான் கிருபையாக தியானித்து சொல்லுகிறேன். ஏனென்றால் நாளை காலையில 5 மணி ஜபத்துக்கு வருவதற்கு முன்பாக, இந்த ஜபம் முடிந்த 6வது மணி நேரத்திலிருந்து அடுத்த நாள் காலை 5வது மணி வரைக்கும் நாளைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார் என்று உட்கார்ந்து சிந்தித்து கொண்டு, அதை எனக்காக எடுத்துக்கொண்டு அதில் என்னை அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணித்து செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைகளின்படி நடத்தும்.
நேற்றைய தினத்திலே கூட அப்படிதான் ஜெபித்தேன். இரவு, ஆண்டவரே, என் மாம்ச பலத்தை ஒரு நாள் நான் நம்பாமல், என் அறிவை நம்பாமல், என் திறமையை நம்பாமல், உன்னுடைய கிருபையை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். உன்னுடைய கிருபை என் மேலே விளங்க பண்ணும் என்று ஜெபிக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய ஜீவியத்திலே எப்பொழுது என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நாளை நாம் காண்போம் என்ற நம்பிக்கை நமக்கு கிடையாது. நம்ம வாங்குகிற எல்லா பொருள்களில வாரண்டி கேரண்டி கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு நாம் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு கேரண்டி தைரியமாய் தரலாம். கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன் என்றால் எனக்கு நித்திய ஜீவ வாழ்விலே இயேசுவின் சமூகத்திலே இயேசுவின் முகத்தை பார்த்து அவரை ஆராதிக்கும்படி எனக்கு அங்கே இடம் உண்டு என்ற நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். ஆகவே இந்த காலை வேளை சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன்னுடைய புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை எனக்கும் உங்களுக்கும் கிருபையாக தேவன் தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்முடைய நன்மைகளை கிருபைகளை தேவன் அருளி செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை